நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. அபத்தமா நடக்கிறது வியாபாரம். அப்ப இந்த வியாபாரத்துல சீமான் பேசுற நான் ஒரிஜினல் 24 கேரட் கோல்டுல தான் தங்கம் செய்வேன், நான் அப்படியே தங்கம் செய்வேன்னா அது எப்படி செய்ய முடியும்? சுத்தி இருக்கிற ஆளுங்களை பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் தானே மாற்றம் பண்ண முடியும். வைன் ஷாப்ல 10 ரூபா வாங்குறாங்கன்னு பிரச்சனை 20 ரூபா ஆகி போச்சு. கேட்டா இதுதான் மாற்றம்ன்றாங்க. சரி 10 5 ஆக்குவாங்கன்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இப்போ இதே ரஜினி அவர்களும் வாக்குறுதி எல்லாம் கொடுத்து ஆட்சிக்கு வந்து இதே மாதிரி விவசாயிகள் விஷயம் இல்லை வேற ஏதோ ஒரு விஷயம் பண்ணலன்னா இன்னைக்கு அவர் மீது அந்த கேள்வி வந்திருக்கோம்ல, அதை அவர் காப்பாத்தினா. அவர் கண்ணியத்தை அவர் காப்பாத்திட்டார். அவர் அரசியலுக்கு வந்தார் வரல, அதை தாண்டி அவரோட கண்ணியத்தை காப்பாத்திட்டார். நீங்க வந்து உங்களுக்கு குதிரை பிடிக்குதுன்றதுனால அது குதிரை வேகம் நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க தான் அதுக்கு பொறுப்பு. இதுல வேற நிர்வாகம் பொறுப்பு இல்லை, நாங்க பொறுப்பு இல்லை, நீங்க தான் பொறுப்பு. ஏங்க ஒரு தொண்டை செத்து போயிருக்காரு, ஒரு உயிர் போயிருக்குங்க. நம்மளாம் மனிதாபிமானமா இருக்கணுமா இல்லையா? அவர் என்ன தொண்டர் வந்து அவர் என்ன கடன் சொன்னீங்க சமையல செத்து போனாரா? ஆட்சி மாறி இருக்கு, காட்சி மாறிச்சா? இதை பேசுறதுக்கு ஆள் இல்லை. பொழுதுக்கும் அவங்க பேசிக்கினாங்க, அவங்க சேர்ந்துக்கினாங்க. மக்கள் பிரச்சனை எப்போ பேசுவீங்க? சரி, பாஜகவோட கொள்கை இப்போ அதுக்கு வரேன். கட்சி தோண்டு போயிருக்குது. இப்போ அண்ணாமலை பிரச்சனை பண்றாரு. தனி கட்சி, அதாவது நீங்க இருந்த கட்சி தோத்து போச்சு, அந்த கட்சியை வந்து நான் பிஜேபியை வளர்க்குறேன், நான் பிஜேபியை உருவாக்குறேன், பிஜேபி தான் மாற்றம். 2026 அண்ணாமலை, 2024 பிஜேபி வளர்ந்துடும், அப்புறம் 2029 பிஜேபி தமிழ்நாடு ஆளும், இவ்வளவும் பேசிட்டு தாமரை மலர்ந்தே விடுன்னு எல்லாம் கும்பலில் கோரஸ் பாடிட்டு இன்னைக்கு அந்த கட்சி, அதாவதுங்க யார் யார் எந்த கட்சியோ அந்த கட்சிக்கு உண்மையாக இருக்கும். இன்னைக்கு அண்ணாமலையோன்றவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு இந்த அளவுக்கு பேசும் பொருள் இந்த அளவுக்கு மக்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அதற்கு காரணமும் பிஜேபி தானே. அதாவது பிஜேபி வந்து அண்ணாமலையால தான் வளர்ந்ததுன்னு சொல்றீங்களே, ஒரு பாதி அது உண்மை ஏத்துக்கலாம், இன்னொரு பாதி அண்ணாமலை போன்ற ஒரு அதிகாரிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி தானே. இவர் பாரதிய ஜனதா கட்சி இல்லாம வேற ஏதோ ஒரு கட்சியில இருந்தா, காங்கிரஸ் கட்சியில இருந்தா இவ்வளவு லைம் லைட் கிடைச்சிருக்குமா? இல்ல, அங்கேயும் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இருந்தார்ல, சசிகாந்த் செந்திலுக்கு யாரும் செலவு பண்ணலையே, சசிகாந்த் செந்திலுக்கு யாரும் செலவு பண்ணலையே. அதாவது உடைச்சு சொன்னா கோடிக்கணக்கான பணம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியும் மத்திய பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணாமலையோட பிராண்டிங்க்கு செலவு பண்ணது எனக்கு தெரியும். பத்திரிகை விளம்பரங்கள், அந்த நடைபயணம் போனாரு என் மக்கள், அதுக்கெல்லாம் வந்து நிறைய வந்து அவங்க கட்சிக்காரங்க அவங்க தலைமையில் இருந்தெல்லாம் செலவு பண்ணியிருக்கிறாங்க. பூராவே இவர் பணம்னு சொல்ல முடியுமா? எல்லாமே இவர் தானா? அப்போ எவ்வளோ பணம் எவ்வளோ உழைப்பு எல்லாம் போட்டு அண்ணாமலை வந்து இந்த கட்சியை காப்பாற்ற தூக்கி விட்டாருன்னா இவர் தனி கட்சி போறன்றாரு. அப்போ இதெல்லாம் தானே மாற்றம். இது வந்து என்ன விதமான இதுதான் நீங்க சொல்ற அந்த மாற்றங்களா? ஒரு கட்சி தோத்து போச்சுன்னா அந்த கட்சி ஏன் தோத்துச்சு, அது எப்படி சரி செய்யறது, அந்த கட்சியை எப்படி தூக்கி பிடிக்கிறது? நீங்க தனி கட்சி நடந்து, அதாவது ஆல்ரெடி அது வந்து ஒண்ணுமே இல்லாமல் இருக்குது பாரதிய ஜனதா கட்சி, அதுல இருந்துதான் எடுக்க போறாரு. அப்போ அது படுத்த படுக்கை ஆயிடும், கட்சின்றதே இல்லாம போவான். அந்த கட்சியினுடைய சூழ்நிலை அப்படி. அப்போ இருக்கிற கட்சிக்கு உண்மையா இருங்களா? ஏன் வந்து எப்ப பார்த்தாலும் பதவி கிடைக்குமா, எப்ப பார்த்தாலும் எதனா அவர் எதிர்பார்த்த முக்கிய 2 விஷயம் கிடைக்கல போல இருக்கு சார். ஒரு சேவகன் தானே சார் சொல்லி வராங்க, இவங்கெல்லாம் சர்வீஸ் பண்ணணுன்ட்டு தான். நான் என்ன கேட்குறேன்னா, எல்லாரும் ஐயா நல்ல கண்ணு மாதிரி இருக்கிறதுக்கு உங்களெல்லாம் யாரும் கேட்கல. அப்படி கேட்டால் அவங்க என்னை பார்த்து சிரிச்சுட்டு போயிடுவாங்க, ரைட்டா? அது இல்லை, பதவிக்காக தான் நீங்கள் அரசியலுக்கு வரீங்களா? முழுக்க அரசியல்ன்றது அது ஒண்டிதானா? ஒரு 4 மக்கள் வந்துட்டு இந்த விஷயத்துக்கு போராட்டம் பண்ண நான்லாம் வந்துங்க ஐயா, இப்போ சமீபத்தில் அவரை நல்லக்கண்ண ஐயா இறந்தப்போ அந்த இறப்புக்கு போகிறேன். இந்த எதிரில் வர மக்கள்லாம் வந்து ஒரு சிலர் வந்து அழுதுகிட்டே வராங்க. எல்லாம் காலில் செருப்பு சரியா இல்லை, ஒரு மாதிரி பெரிய சொக்காலாம் கிடையாது, கம்மல் கிம்மல்லாம் இல்லை. ஐயோ எங்கள் சொத்து போயிடுச்சு, எங்கள் கிராமத்துக்கு அப்போ வந்தார், எங்கள் விவசாய பிரச்சனைக்கு போராடினாரு, எங்கள் சுடுகாட்டில் நீதி இல்லாமல் இருந்தது அதுக்கு பெற்றுக் கொடுத்தாரு, கல்விக்கு வந்து ஒரு சிலருக்குலாம் பேசி விட்டாரு, என் பிள்ளைக்கு. மனுஷன் வாழ்ந்துருக்கிறார் வாழ்க்கை. பணங்காசு சேர்க்கறது ஒண்டி அரசியல் கிடையாது. இப்போ நான் சொல்றது இப்போ காலமானாரு. அப்ப இந்த காலத்துல தான் நீங்களும் வாழ்றீங்க, இதே காலத்துல தான் இருக்கிறீங்க. பதவி சுகம், கட்சி தோத்த ஈரம் காயறதுக்குள்ள உங்களாலலாம் எப்படி இப்படி மாற முடியுது? அதே நல்ல கண்ணூர்களை தான் கோயம்புத்தூர்ல தோக்கடிச்சாங்க. அது மக்கள் அதுதான் நம்ம, அதாவது சீங்க மக்கள் வந்து எனக்கு என்ன பிரச்சனைனா, மக்கள் வந்து நம்மள ஒருத்தங்க. ஸோ மொத்தமா அவங்கள திருத்துறது அவங்கள கொள்றதுன்றதை விட அட்லீஸ்ட் அரசியல்வாதிகள் கொஞ்சமாச்சு மாறினாலும் அப்போ இது வியாபாரம், அபத்தமா நடக்கிறது வியாபாரம். அப்ப இந்த வியாபாரத்துல சீமான் பேசுற நான் ஒரிஜினல் 24 கேரட் கோல்டுல தான் தங்கம் செய்வேன், நான் அப்படியே தங்கம் செய்வேன்னா அது எப்படி செய்ய முடியும்? சுத்தி இருக்கிற ஆளுங்களை பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா தானே மாற்றம் பண்ண முடியும். இப்போ வைன் ஷாப்ல 10 ரூபா வாங்குறாங்கன்னு பிரச்சனை 20 ரூபா ஆகி போச்சு. கேட்டா இதுதான் மாற்றம்ன்றாங்க.
சரி 5 ஆக்குவாங்கன்னு பார்த்தா அதுவும் கிடையாது, 10 20 ஆகிப்போச்சு. அப்போ இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் செல்ஃபோன் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி சிஸ்டம் சரியில்லை அப்படிங்கிறது சரிதான். ஆமாம் சார், அவர் கரெக்டாக தான் சார் சொன்னார். அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் இல்லையே, பயந்துட்டாரு, ரஜினி விலகிட்டாரு, நின்னா தோத்துருவாரு, அதனால தான் போயிட்டாரு. அவருக்கு ஏதோ இது சரியாக படல, எனக்கு இருக்கிற பேரும் போயிடும் போலகுது, என்னால் யாரும் பாதிப்பு வேணான்னு சொல்லிட்டு ஐயா அர்ஜுனமூர்த்தியை கூப்பிட்டு, ஐயா உங்களை தான் நான் மனசில் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் இந்த கட்சியை நல்லா பண்ணிக்கொள்ளுங்க, என்னை மன்னிச்சுக்கங்கிட்டு. அதாவது சொந்த தொண்டர்கள்கிட்டையும் சொந்த கட்சிக்காரங்கிட்டையும் மன்னிப்பு கேட்குற ஒரு தைரியம், தெம்பு, திராணி இருக்குன்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒண்டி தான். 1000 பேர் சொல்லலாம் விமர்சனம் அவர் மீது. அவரால் யாருன்னா எதனா அரசியல் ரீதியாக பாதிக்கப்பட்டாங்களா, இல்லை அவர் எங்கன்னா போயிட்டு கட்டிங் விட்டாரா, இல்லை யாருக்கிட்டனா வந்து கட்சி தொடங்கினப்போ இல்லை அந்த பேச பொருந்தப்போ யாருன்னா ரஜினி ரசிகர்கள் போய் வசூல் பண்ணாங்களா? அப்போது ஒரு தலைமைன்றது எது செய்ய முடியும் எதை செய்ய முடியாதுன்னு அவருக்கு ஒரு விஷயம் இது தப்பாக போகும்னு தோணுது. இந்த தப்பை நான் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருக்கிறாரு. இப்போ இதே ரஜினி அவர்களும் வாக்குறுதி எல்லாம் கொடுத்து ஆட்சிக்கு வந்து இதேமாதிரி விவசாயிகள் விஷயம் இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயம் பண்ணலன்னா இன்னைக்கு அவர் மீது அந்த கேள்வி வந்திருக்கோம்ல. அதை அவர் காப்பாற்றினா, அவர் கண்ணியத்தை அவர் காப்பாற்றிட்டார். அவர் அரசியலுக்கு வந்தார் வரல, அதை தாண்டி அவரோட கண்ணியத்தை காப்பாற்றிட்டார். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, அவர் தான் போய் வம்பு இழுக்கிறாங்க. ஆமாம், அதாவது அவர் தான் போய் இந்த ரெண்டு பேர் திமுக அதிகம் சேர்றதுக்காக ஸ்டாலின்கிட்ட போய் பேசினார்ன்ற மாதிரி தான் தகவல் வெளில சொன்னது. அதாவது சரி, அவர் போய் பேசினதா தகவல் சொல்கிறீங்க வெளியில். அதிமுகவில் ஆதாரத்தை கேட்குறாங்க. அதிமுகவில் ஆதாரம் எதனா இருக்கான்னு கேட்குறாங்க. யார் ஆதாரம் தான் கொடுங்க. சும்மா வந்து அதாவது இப்படி பேசப்பட்டது, அப்படி சொல்லப்பட்டது, இது நடக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் கூடுறீங்க, கொலாவுறீங்க, சேர்ந்துக்கிறீங்க, எல்லாமே பண்ணுறீங்களே நீங்கள். அதாவது இது எப்படின்னா, புரிகிற மாதிரி சொல்கிறேன், நாட்டு மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை. அவர் குடிச்சிருவாருன்னு நினச்ச மாப்பிள்ள, அதனால் நான் குடிச்சிட்டேன். இவர் குடிச்சிருவாருன்னு நினச்சா அதனால் நான் குடிச்சிட்டேன். டேய் எவ்வளோடா குடிப்பேன், போதையில் இருக்கிறியே, பதவி போதையில், நிதானமாக வீட்டுக்கு போய் சேருவியா? இப்படி இருக்குது சூழ்நிலை. அவங்க செஞ்சுருவாங்கன்ட்டு நாங்கள் செஞ்சுட்டோம், இவங்க செஞ்சுருவாங்க நாங்கள் செஞ்சுட்டோம். இல்லை, இவங்க திமுகலேருந்து நேரடியாக கூப்பிட்டு பேசுனாங்கன்னே நேரடியாக காதர் மொய்தீன் சொல்கிறாரு. வைகோ வந்து இன்னும் அதை சொல்ல ஆரம்பிக்கல, எல்லாருமே சொல்லுவாங்க சார். அதுக்கு ஆராசா நேற்று ஒரு பதில் சொல்லியிருக்காரு. கட்சியில் 2வது நிலைமையில 3வது நிலைமையில இருக்கிறவங்க பேசினாங்க. அவங்களுக்கு என்ன இப்படி 2 நம்பர் சேர்த்தா வருது, யாருக்குமே இல்லாமல் இருக்குது, சேர்த்தா என்னன்னு பேச ஸ்டாலின் கூப்பிட்டு சொன்னதா சொல்கிறாங்களே இவங்க. சார் ஸ்டாலின் கூப்பிட்டு சொன்னதா சரி வச்சுக்குவோம். திரும்பவும் இந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சு நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எல்லாம் சொல்றீங்க ரைட்டு, இப்போ இதெல்லாம் நடந்தது சரி, நீங்க பாத்துட்டீங்க. நீங்க விஜய் சார், அதாவது ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத ஸ்டாலின் அவர்களையும் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத எடப்பாடி பழனிசாமியை பார்த்து நீங்கள்லாம் குறை சொல்றீங்க ரைட்டா? ஆட்சியில் இருக்கிற ஐயா முதல்வர் விஜய் அவர்களை பார்த்து, ஐயா நீங்கள் எதுக்கு எடப்பாடி பழனிசாமியை பார்க்காம இவங்களெல்லாம் பார்த்தீங்க? நீங்கள் எதுக்கு அமமுக தலைவர் டிடிவி தினகரனை பார்க்காம அவங்க எம்எல்ஏவோட வீடியோ உங்கள் கைக்கு எப்படி வந்துச்சு? உங்களுக்கும் அவங்களுக்கும் எதுக்கு தொடர்பு வந்துச்சு? எப்படி அவர் வந்து உங்கள் காரில் உட்காந்து கையெழுத்து போடுறாரு? இல்லை ஏதோ ஒன்று. நீங்கள் எதுக்கு அவர் வந்து இதை காணுன்றாரு? காணாமல் போனது அவருக்கு தானே கிடைக்கணும் திருப்பி. அந்த பொருள் எப்படி உங்ககிட்ட கிடைச்சிது? கவர்னர்கிட்ட எத்தனை போய் சொல்லும்போது ஒரு பேச்சு பேசுகிறார் சட்டமன்ற உறுப்பினர். டிடிவி தினகரன் கிட்ட பேசும்போது ஒரு பேச்சு பேசுகிறாரு. சட்டமன்றத்துக்குள்ள உட்காந்து விஜய் அவர்கள் கிட்ட பேசும்போது ஒரு பேச்சு பேசுறாரு. கவர்னர் கிட்ட ஒரு பேச்சு, தினகரன் கிட்ட ஒரு பேச்சு, விஜய் சார் கிட்ட ஒரு பேச்சு. அப்ப இது யாருன்னா நீங்க கேளுங்களேன், இது என்ன ஆச்சு அப்படின்னு அண்ணன் திருமாவளவன் இதெல்லாம் தெரியல, உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து குதிரை பேரமே நடக்கலன்னு அவங்களே சொல்றாங்களே. அதுதான் சார் எனக்கு பிடித்த. அதாவது மத்திய பிரதேசத்துலேயும் கர்நாடகத்துலேயும் இதே தான் நடந்துச்சு. அன்னைக்கு குதிரை பேரன்னு சொல்லிட்டு வாய்க்கீழே பேசணும். காங்கிரஸ் கட்சி அன்னைக்கு தெருவாக போய் புலம்பனாச்சு. அன்னைக்கும் பத்திரிகையாளர்கள் இதை குதிரை பேரம் தான் சொன்னாங்க. இன்னைக்கும் நேர்மையான பத்திரிகையாளர் இதை குதிரை பேரம் தான் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு குதிரை பிடிக்குதுன்றதுனால இது குதிரை வேகம்னு நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு. இதில் வேற நிர்வாகம் பொறுப்பு இல்லை, நாங்கள் பொறுப்பு இல்லை, நீங்கள் தான் பொறுப்பு. ஏங்க ஒரு தொண்டை செத்து போயிருக்கிறார், ஒரு உயிர் போயிருக்கு இல்லையா? நம்மளாம் மனிதாபிமானமாக இருக்கணுமா இல்லையா? அவர் என்ன தொண்டர் வந்து அவர் என்ன கடன் சொன்ன சமையல செத்து போனாரா, இல்லை அவருக்கு இல்லற வாழ்க்கை பிடிக்கலன்னு இறந்து போனாரா? என்ன காரணம் சொல்லியிருக்கார்? அரசியல் அதிமுக நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது என் மனசு விட்டு போச்சு. சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி என்னோட உடலுக்கு அஞ்சலி செலுத்தணும், அவ்வளோதானே அதனோட சுருக்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எடப்பாடி பழனிசாமி நான் அவர் மேலே நான் எதுவும் சொல்லலை, என் கட்சிக்கு அவர் தான் தலைவர். ஃபஸ்ட்டு கடைசி மெசேஜ். 2வது மெசேஜ், கட்சி போகிற நிலைமை போக்கு சரியில்லை. 3வது இந்த தன்மை மட்டமாக இருக்குது, மலிவாக இருக்குது. இதை ஏற்றுக்க முடியும். இப்போ இதுலேருந்து நீங்களாம் அரசியல் தெரிஞ்சவர்கள் தானே எதிரில் இருக்கவங்க. இதெல்லாம் வந்து யாரா ஒருத்தர் ஒரு கண்டனம் ஒரு அறிக்கை எதனா ஒன்று பேசியிருப்பீங்களா பொதுவெளியில்? இன்னைக்கு பார்த்துருப்பீங்களே ஒரு அதிமுக தொண்டர் நம்ம பொள்ளாச்சி ஜெயராமனோட அம்மா இறந்து போனதுக்கு வேலுமணி போனதுக்கு நேருக்கு நேரம் துரோகின்னு கத்திட்டாங்க.
இல்லைங்க அதாவது தொண்டர்களோட சாபசமாக விடாது. இப்போ இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்க போகிறாங்க. அண்ணாமலை நேசிக்கக்கூடியவர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அண்ணாமலை வந்து விஜய் அவர்களை எதிர்ப்பதற்கு ஒரு நல்ல அரசியல் ஆளுமை, எனக்கு அதிலெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. நல்ல கேள்விகள் கேட்பார், பத்திரிகையாளர்களை சந்திப்பார், ரெகுலராக மக்கள் பிரச்சனையை பேசக்கூடியவர், உழைப்பு இருக்குது, வயசு இருக்குது, எல்லாம் இருக்குது அண்ணாமலைக்கு. ஆனால் நீங்கள் தமிழக பாஜகவால் அடையாளம் காட்டப்பட்டவர். உங்களுக்கு கொடுத்த விளம்பரத்துலேருந்து உங்களுக்கு கொடுத்த அந்த பதவி எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி கொடுத்தது. ஆனால் இன்னைக்கு அந்த கட்சியை தூக்கி பிடிக்கிறத விட்டுட்டு அது ஏதோ ஒரு காரணத்தில் தோக்குது. ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க, ஆனால் இப்போ என்ன செய்ய போகிறீங்க, என்ன பார்க்குறீங்க, அப்போ உங்களோட நோக்கங்கள் என்ன? அப்போ எனக்கு என்னென்னா இந்த ஓட்டு வங்கியை பிரிக்கிறது உடைக்கிறதுக்குன்னு ஒரு அரசியல் நடக்குது. அந்த அரசியல் வந்து ஒரு சிலர் எடுக்கிறாங்க. அது அதனால எந்த பயனும் இல்லைன்றது தான் என்னோட பார்வை. ஏன்னா இப்போ காங்கிரஸ் இப்போ பெரிய குழப்பமாக இருக்கும். இப்போ இந்தியா கூட்டணின்னு ஒன்று இருந்ததுன்னா இப்போ காங்கிரஸ் எங்கே இருக்க போகுது, இவங்க திமுக எங்கே இருக்க போகுது, சார் தாவேகா இணைய போகுதா? இல்லை எனக்கு நம்ம அந்த இந்தியா கூட்டணின்றது அந்த பேர் வந்து இனிமேல்ட்டு இருக்குன்னு எனக்கு தோணு இல்லை. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நெஞ்சு தைரியம் ஜாஸ்தி இருக்கிற கட்சிகள் இருக்குது. உதாரணத்துக்கு ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ், அப்புறமா ஆர்ஜேடி ராஷ்ட்ரிய ஜனதா தள் பீகார், சமாஜ்வாடி பார்ட்டி அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேசம். காங்கிரஸை விட பிஜேபி எதிர்ப்பதில் இவர்கள் தீர்க்கமானவர்கள். அப்போ அந்த புள்ளியில் பார்க்கும்போது திமுக இவர்களோட கை சேர்ப்பது நல்லது. திமுக வந்து மேபி திமுகவோ இல்லை அகிலேஷ் யாதவ் ஒரு அற்புதமான ஒரு இது போட்டார். தோக்கும் போது ஒன்றா இருக்கிறது தான் கூட்டணி. வழக்கமாக இந்தியாவுக்கு அரசியலில் எடுத்துக்காட்டாக இருக்கிற தமிழகம் இன்னைக்கு அரசியலில் பின்னோக்கி போய் வட இந்தியாவில் இருக்கிறவங்க எங்கள் தமிழ்நாட்டுக்கு அரசியல் எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க. இது என்ன விதமான பார்வை, எங்கே போகுது இது? நான் என்ன சொல்லேன்னா திமுக ஊழல் கட்சி, திரிணாமுல் காங்கிரஸில் ஊழல் இருந்தது, ஆர்ஜேடி அது ஒரு சப்ஜெக்ட், நான் அதை மறுக்கலை. இவர்கள் எல்லாம் யோகிதர்கள் என்று சொல்வதற்கு என் மனம் வராது. என்னன்னா இவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, கோர்ட்டால் தண்டனை பெற்றவர்களாக இந்த கட்சியில் இருக்கிறாங்க. நான் அதில் நான் இது பண்ணலை. நான் இந்த கருத்தை சொல்கிறதுனால நான் அவர்களை முழுசாக ஆதரிக்கிறேன்ற அந்த தவறான பாதைக்கு போயிடக்கூடாது. ஆனால் தோல்வியில் குறைந்தபட்ச ஒற்றுமையாக இருக்கணும். அதாவது நம்ம இதை சொல்லி தான் மக்கள்கிட்ட நம்ம சேர்ந்து இருந்தோம், மக்கள் நம்மளை மட்டமாக மலிவாக நினச்சிருவாங்க அப்படி நினைக்கக்கூடாதுன்னு அந்த கொள்கை பிடிமானம் இருக்குல்ல, கூட்டணி தர்மம், குறைஞ்சபட்ச கூட்டணி நியாயம், கூட்டணி தர்மம், அதையாச்சும் அவங்க பாதுகாக்கிறாங்கல்ல. மக்களுக்கு தான் ஏமாத்துறாங்க, பட்டையை விபூதி அடிக்கிறாங்க, ரைட்டு, அவங்களுக்குள்ளேயாச்சும் ஓரளவுக்கு ஒரு இது இருக்கு இல்லையா? அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா இன்றைக்கி அங்கேருந்து வருது எடுத்துக்காட்டு. அதனால் இன்னும் ஒரு 2.5 வருடம் இருக்குது, 2.5 வருடம் பாராளுமன்ற தேர்தலுக்கு 2029. அப்படி பார்க்கும்போது இந்தியா கூட்டணி என்பது வேற ஒரு உருவத்தில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸ் கட்சியை நடத்தி அதுக்கு பின்னாடி நிறைய பேர் போகிறதுக்கு இனிமேல்ட்டு யோசிப்பாங்க. ஏன்னா மற்ற கட்சியோட பிரச்சனைகளுக்கு அவங்க போகிறது கிடையாது. அதே மாதிரி அவங்க உறவாடி கெடுக்கிறதுல கெட்டிக்காரர்கள். கடைசி நேரம் வரலாம் சீட்டு கேட்டு அதை கேட்டு இதை கேட்டு 28 சீட்டு வாங்கி 5 சீட்டு ஜெயிக்கிறீங்க. அப்போ திமுக மேபி இப்படி எடுத்துக்கோங்க, இன்னும் ஒரு 28 சீட்டு உங்களுக்கு கொடுக்காம ஒரு 20 சீட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க அந்த 8 சீட்டில் ஒரு 5 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி தாவேக்காவோட நிலைமை என்ன? மேபி இன்னொரு தேர்தல் வந்திருக்கலாம், இல்லை இன்னும் தாவேக்காவை வேறு யாரும் ஒரு தயவில் இருக்க வேண்டியது இருக்கும். இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு பாடம் சொல்கிற மாதிரி அரசியல் இருக்காதுல்ல. அதில் ஒரு சில பேர் வேறு சொல்கிறாங்க, நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கும்போது எங்களுக்கு மனசு காங்கிரஸுக்கு விஜய் மேலே தான் இருந்தது, அவர் மீது தான் எங்களுக்கு ஈடுபாடு ஈர்ப்பு இருந்தது. என்ன வார்த்தை இதெல்லாம் ஒரு தெரியல. அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அப்படி ஒரு எண்ணோட்டம் இருக்குன்னா அதை அல்ல முன்னால் இந்த பேச்சுக்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னாங்க. அதான் இந்த மேல்மட்ட லெவலில் ஏதோ சரியாயிடுச்சுனாலும் தொண்டர்கள்கிட்ட அந்த இந்த மேல்மட்டத்துக்கு ஒரு கணக்கு, தொண்டருக்கு ஒரு கணக்குன்னு இருக்கக்கூடாது. ஒரு தலைமை ஒரு முடிவு எடுக்குன்னா தொண்டர்கள் அப்படிக்கா போகணும். இல்லை தொண்டர்கள் அதிகமாக சொல்கிறாங்கன்னா தலைமை அதுக்கு இசைவு தெரிவிக்கணும். கடைசியாக இறுதி முடிவு ஒன்று தான் இருக்கணும். நம்பி வந்தவங்களாம் நட்டாத்தில் விட்டது, கூட வந்தவங்கள கழுத்தறுத்து ஓடுறதுன்றது அது அரசியலுக்கு அது அநாகரிகம், அது நல்ல அரசியல் அல்ல. அந்த மோசமான மலிவான அரசியலை பண்ண காரணத்தினால தாவேக்கா பண்ண இன்றைக்கி குதிரை பேர் அரசியலை வாய்க்கிழியே அகில இந்திய அளவில் பேசின காங்கிரஸ் கட்சியால் இன்றைக்கி தமிழகத்தில் அதை பற்றி ஒரு வார்த்தை பேச முடியல. ஏன் இந்த வெட்கங்கெட்ட அரசியல்? உண்மையை உண்மைன்னு தானே சொன்னோம், நியாயத்தை நியாயம் தானே சொன்னோம். ரிசார்ட்டில் வச்சு அரசியல் பண்ணால் அந்த அரசியலுக்கு என்ன பேர்? ஒரு கட்சியை சாராதவங்க வேற ஒரு கட்சிக்கு மாற்றி ஓட்டு போட்டால் அதுக்கு என்ன பேர்? இதை விடவா திமுகவும் அதிமுகவும் கூட்டணி பேசிட்டாங்க? இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக ஆதரவுன்னு கடிதம் கொடுத்தாங்களா கவர்னர்கிட்ட போயிட்டு? இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு பதவியேற்பு பண்ணி வச்சாரா? அதை பார்த்து உதயநிதி ஸ்டாலின் ஆணையர் கணிந்து பண்ண எது நடந்துச்சு? நடக்காத ஒரு விஷயத்த நடந்தது போல், இல்லை
வாய்ப்பு இருந்தது போல், நான் அதை மறுக்கலை, ரைட்டு. நீங்கள்லாம் சொல்லிவிட்டு இவ்வளோ விஷயம் இங்கே நடக்குது, நீங்கள் பேசவே மாட்டேன்றீங்களே, மௌனியாக இருக்கிறீங்களே, இது என்ன காரணம்? கரண்ட்டு கட்டு நடக்குது அங்கங்கே, மக்கள் போராடுறாங்க, கூட்டணிக்கு போய் சேர்ந்தீங்க, எதனா பேசுகிறீங்களா அதை பற்றி? பாலியல் சீண்டல் டெய்லி ஒன்று நடக்குது, எதனா ஒரு கருத்து, எதனா ஒரு பேசு பொருள்? இதே பண்ணி தான் திமுகவை நட்டாத்தில் விட்டீங்க. அன்றைக்கும் பேசலை. மேல்மா பிரச்சனை பேச மாட்டோம், பரந்தூர் பிரச்சனை பேச மாட்டோம், விவசாயி பிரச்சனை பேச மாட்டோம். கம்யூனிஸ்ட் கட்சி ஒண்டி ஒரு சில விஷயங்களில் போராட்டம் பண்ணாங்க. தூய்மை பணியாளர் சாம்சங்கு பரந்தூரில் அவங்க ஒரு நிலைப்பாடு மாற்றி எடுத்தாங்க. மிச்ச கூட்டணியில் இருந்தீங்களே, பதவியை அனுபவிச்சிங்களே, இல்லை கூட்டணியில் இருந்தீங்களே, ஆளுகின்ற கட்சி நம்பன்னு சொன்னிக்கிறீங்களே, நீங்கள் மக்கள் பிரச்சனைக்கு என்ன பண்ணீங்க? அதெல்லாம் பண்ணாததுனால தான் இன்றைக்கி மொத்தம் தோல்வி. தோற்றதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம், இது நஷ்டம், நாங்கள் துரதிருஷ்டமாக நின்றுட்டோன்னா காங்கிரஸ் இப்போ என்ன சொல்கிறாங்க, சட்டம் ஒழுங்கு சீரகுழு காரணம் தான் தோக்கிறதுக்குன்னு இப்போ சொல்கிறாங்க. அதே தான் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் சொல்லுவாங்க. இதே திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவாங்களான்னு பார்ப்போம். இப்போ சட்டம் ஒழுங்கு சூப்பராக இருக்குது, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. திருடர்களே அவங்களே போயிட்டு ஜெயில் கதவு திறந்து அவங்களே உள்ளே போய் உட்காந்துக்கினாங்க. பாலியல் சீண்டல் பண்ணவெல்லாம் ஐயோயோ எனக்கு வந்து இப்படியே இருந்தால் என்ன ஆகுமோ, விஜய் சார் ஆட்சியில் வேறு எதனா அறுத்து விட்ருவாங்களோ, அப்படி அந்தளவுக்கு பயந்து போய் பாலியல் சீண்டல் நடக்கிறதில்ல. 10 ரூபா 20 ரூபா பாட்டிலுக்கு வாங்குறதில்ல. கஞ்சா வந்து கஞ்சா யாருன்னா போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அந்த கஞ்சா வியாபாரி என்ன பண்ணுறான், போயிட்டு அண்ணன் போட்டு கொடுத்துறாங்க, போலீஸில் சம்மடி அடிப்பாங்கண்ணே, அண்ணன் விஜய் அண்ணன் ஆட்சி வந்துட்டாருண்ணே, இனிமேல்லாம் அதெல்லாம் நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு அந்த தகவல் சொன்னார்ல, அவர்கிட்ட காலில் மண்டிட்டு விழுந்து மன்னிப்பு கொடுத்துட்டு கஞ்சாவை குப்பையில் போட்டு போயிட்டார். கத்தி எடுத்து குத்துறாங்க. இது எப்படி நீ சொல்லுவேன், நான் அப்படி தான் விற்பேன், நான் கஞ்சா விற்பேன், போதைப் பொருள் விற்பேன், நீ யார் அதை சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு சமுதாயம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆட்சி மாறி இருக்குது, காட்சி மாறிச்சா, இதை பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. பொழுதுக்கும் அவங்க பேசிக்கினாங்க, அவங்க சேர்ந்துக்கினாங்க. மக்கள் பிரச்சனை எப்போ பேசுவீங்க? அரசியலே பேசின்னு இருக்கிறீங்க ஒரு மாதமாக. மக்களுக்கு எல்லாமே சரியாயிடுச்சா? அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, அதே டெம்போவில் அப்படியே பேசணும். திமுக தீய சக்தின்னு எப்படி பேசணும், எப்படி பிரச்சாரம் பண்ணணும். அப்போ அந்த அரைச்சிட்டும் அந்த 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 ஒரு 50,000 பேர் இளைஞர்கள் நிற்கும் போது எப்படி பேசணும், எப்படி கேட்டோம், அந்த கோபம், அந்த நியாயம், அந்த தர்மம் எங்கே போச்சுன்னு தான் நான் இப்போ கேட்குறேன். இப்போ அமைதியாக இருக்கீங்க, இருக்கிற இடமே தெரியாத மாதிரி. நேற்று போய் பேசுனீங்க, நேற்று என்ன மக்கள் நலன் எதனா பேசுனீங்களா? பிரதமர்கிட்ட என்ன சந்திச்சிங்க, என்ன பேசுனீங்க? மேகதாதுல என்ன நிலைப்பாடு? கரண்ட்டு பிரச்சனை இருக்குது, அது எப்படி சமாளிக்க போகிறீங்க? உங்களோட பிளான் என்ன, திட்டமிடுதல் என்ன? சிங்கப்பெண்ணுக்கு பண மதிப்பீடு என்ன? மத்திய அரசுக்கிட்ட எதனா பணம் கேட்டிங்களா? இப்போ தண்ணி வரல, ஒரு வேளை தண்ணி பொய்த்து போகுதுன்னா அதுக்கு எதனா ஒரு விவசாயிகளுக்கு எதனா நன்றி அறிவிப்பு போகுது கொண்டு இல்லையே பிரச்சாரம்? நன்றி சொன்ன மாதிரி தெரியல. அது பிரச்சாரம். நன்றின்றது நாடோரே நல்லோரே நல்லெண்ணம் கொண்டோரே, எனக்கு ஓட்டு போட்ட தாய் தமிழர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அப்பாக்களுக்கும் அண்ணனுங்களுக்கும் தம்பிங்களுக்கும் நண்பா நண்பிகள் தெருவாக போய் சொல்கிறது பேர் தான் நன்றி. சரி, தெருவாக சொல்ல வேணாம், அட்லீஸ்ட் மெயின் ரோடாச்சும் சொல்லி போயிருக்கனால. ஒரு காலேஜில் உங்களை நேசிக்கக்கூடிய உங்களை பிடித்தவங்களுக்கு QR கோடு கொடுத்துட்டு அதில் எத்தனை பேர் அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டவங்க, அது கணக்கு இருக்கா? இதுக்கு பேர் தான் நன்றி தெரிவிக்கிறதா? இது இப்படி ஒன்று செஞ்சுட்டு அதுக்கு பேர் நன்றி தெரிவிப்பு நீங்களே பேர் வச்சுக்கிறீங்க. அப்போ நாளைக்கு என்ன ஆகும்? இப்போ எக்மோரில் இருக்கிறவர் நாளைக்கு எம்எல்ஏ ஆனால் நேரு ஸ்டேடியத்தில் கூப்பிட்டு வச்சு ஒரு 5000 பேர் எங்கேருந்து வேணால் வரட்டும், 5000 பேருக்கு நன்றி தெரிவிச்சிட்டா எக்மோரில் இருக்கிறவங்களும் எல்லாம் நன்றி தெரிவிச்சாச்சு. ஓட்டு கேட்க போகும்போது தெருவாக போன மாதிரி அது இவர் போல, அதுவும் போல. அப்போ அவரு தான் கரெக்டு, நான் தப்பு. நம்ம ஓட்டு கேட்கவும் போல, நன்றி தெரிவிக்கவும் போல. நான் அப்போ தான் பண்ணுவேன். என்னை யார் கேட்குறது? கேட்டுக்கோங்க. அவர் தான் சொல்கிறார்ல, விமர்சனம் பண்ணுங்கன்றார் அண்ணன், அது தலைவர் முதலமைச்சர். விமர்சனம் பண்ணுங்கள், பரவாயில்ல, நான் பார்த்தேன், நான் ரீல்ஸு போட்டு பாட்டு போட்டு நான் முடிச்சுக்கிறேன்றாரு. அது ஒரு காலத்தில் அறிவார்ந்த தமிழ் சமூகம் இப்படியெல்லாம் நம்ம பேசுகிறோம் பண்ணுறோம். ஆனால் அந்த மோகம் என்பது வேறு சைடில் இருக்குது.